ஷீ இஸ் டிரைவிங் எ கார். இது வந்து வேர்ப் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ஸா. இஸ்ஸுங்கிறதோட அப்படின்னா என்ன எழுதுவோம் அப்படின்னா இஸ்இன் ஷீ தான் எழுதுறோம். ஏன்னா அங்கே அந்த சென்டென்ஸில் எந்த வித நெகட்டிவ் வேர்டு இல்லை. நெகட்டிவ் வேர்டு தெரியும்ல. நோ, நன், லிட்டில், ஃபியூ, ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, நெய்தர், நெவர், செல்டம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வேர்ப் ஃபார்மேட் வந்து இஸ்னா இஸ் ஷீ தான் வரும். இங்கே வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸாக இல்லை. அப்போனா இஸ்ஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இஜின் சி தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் ஒன். ராஜன் ஷுட் பி ஆன் டைம் டு ஸ்கூல். ஷுடன்ட் இருக்கா அப்படின்னா ஷுடின்ட் ஹீ தான் வரும். ஓகேங்களா. ஓகே, அதோட கொஷின் டேக். தே வேர் நாட் லிசனிங் டு த மியூசிக். ஓகேங்களா. வேர் நாட், அதாவது வேர்பு கிட்டேயே நெகட்டிவ் வேர்டு வந்துடணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வேர்பு கிட்டேயே நெகட்டிவ் வேர்டு இருக்கணும். வேர் பக்கத்தில் நாட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் வேர்டு தான் நாட்டு. ஸோ வேர் தே தான் அதோட கொஷின் டேக். ஓகேங்களா. ஹீ ப்ரோக் த ஜார். ஓகேங்களா. ஓகே, ஹீ ப்ரோக் த ஜார் அப்படின்னா இது வந்து வேர்ப் பாருங்க. ப்ரோக் எப்படி எழுதலாம்? டிட் ப்ளஸ் பிரேக் எழுதலாமா? அப்போனா இதோட கொஷின் டேக் வந்து டிடின்ட் ஹீ. ஏன்னா எந்த வித நெகட்டிவ் வேர்டு இல்லை. ஸோ டிடின்ட் ஹீ தான் அதோட கொஷின் டேக். ஓகே, ஃபிஃப்த் ஒன். ஷீலா வாஸ் நாட் அஃப்ரைட் டு பி அலோன். ஓகேங்களா. ஷீலா வாஸ் நாட்டுங்கிறது நெகட்டிவ் வேர்டா அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரும்? அதோட கொஷின் டேக் வாஸ் ஷீ தான் இருக்கும். ஓகேங்களா. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை பெயிண்டிங். ஓகேங்களா. ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேவ்ன்னு இருக்குல்ல, ஹேவோட கொஷின் டேக் எப்படி எழுதணும் பண்ணால் ஹேவின்ட் ஐ தான் எழுதணும். ஏன்னா எந்த வித நெகட்டிவ் வேர்டு இல்லை. ஸோ ஹேவின்ட் ஐ தான். வி ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படின்னா ஸ்பீக் எப்படி எழுதலாம்? டூ ப்ளஸ் ஸ்பீக் எழுதலாமா? ஸ்பீக், ஸ்போக்கனா, டூ ப்ளஸ் ஸ்பீக் தான் எழுத முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? எந்த இது நெகட்டிவ் வேர்டு இல்லை. அப்படின்னா டோன்ட் பி தான் அதோட கொஷின் டேக். ஓகேங்களா. ஹரி குட் ஹெல்ப் அஸ் இன் அவர் ஒர்க். குட்டுங்கிறத என்ன எழுதலாம்? குடின்ட் ஹீன்னு எழுதலாம். ஓகே. ஷீ மஸ்ட் நாட் பி ரூட் அப்படின்னா மஸ் நாட்னு இருக்கா, நெகட்டிவ் வேர்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வேர்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ என்ன எழுதணும் அப்படின்னா மஸ்ட்டு ஷீ தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஐ கேன் டான்ஸ் வெல். இப்போ என்ன எழுதணும்னு பார்த்தா அப்படின்னா கேன் இருக்கா, கேன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ வந்து கேன் அதோட கொஷின் டேக் வந்து கான் டைப். ஓகேங்களா. இந்த 10 சென்டென்ஸோட ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த பாட்டை பாருங்கள். இதுவும் நான் டெக்ஸ்ட் புக்கில் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஜஸ்ட் இதோட ஆன்சர் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ராஜி ஓன்ட் பிளே இந்த ரைன். ஓன்ட்டுன்னு இருக்கா, நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்குது. அப்போனா அதனோட கொஷின் டேக் வந்து வில் ஹீ தான் வரும். ஓகேங்களா. ஓகே. சீதா அண்டு உமா ஆர் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஓகே. இங்கே ஆர் இருக்கா அப்போனா ஆரின்ட்டு இதே தான் வரும். ஓகேங்களா. அதோட கொஷின் டேக். ஓகே. ஹீ குட் ஹியர் த சைரன். ஓகேங்களா. குட்டுங்கிறது இருக்குது வேர்பு. அப்போனா இதோட கொஷின் டேக் வந்து குடின்ட் ஹீ. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் கொஷின். தே வேர் பிஸி பேக்கிங் த சூட் கேசஸ். ஓகேங்களா. வேர் பிஸி அப்படின்னா வேருங்கிறது வேர்போட கொஷின் டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் வேர்டாக இல்லை. ஸோ வேரின்ட் தே தான். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த். லக்ஷ்மி வாசன்ட் ஏபிள் டு ஷிங். அப்போனா வாசன்ட் வாஸ் நாட், அதாவது நெகட்டிவ் வேர்டு இருக்குது. அப்போனா வாஸ் ஷீ தான் இதோட கொஷின் டேக். ஓகேங்களா. ஓகே. மை அங்கிள் இஸ் ஸ்டேயிங் அப்ராட். ஓகேங்களா. இப்போ வந்து இஸ்ன்னு இருக்கா, இதனோட கொஷின் டேக் அது எப்படி இருக்கும்? இஸ்ன்ட் ஹீ தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. வி கேன்ட் ஆக்ட் ஆன் ஸ்டேஜ், அதாவது கான்ட் அப்படின்னா கேன் பி தான் வரும். ஓகேங்களா. கேன் பி தான் இதனோட கொஷின் டேக். ஏன்னா நெகட்டிவ் வேர்டு நாட் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஷீ ஹேஸ் லெஃப்ட் ஹோம் இயர்லி அப்படின்னா ஹேஸ் அப்படின்னா ஹேஷின்ட் ஷீ தான் வரும். ஏன்னா ஹேஸ் எப்படி எழுதுற அப்படின்னா ஹேஷின்ட் சி தான் எழுதணும். ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் வேர்டே இல்லை. ஸோ இங்கே கொஷின் டேக் வந்து ஹேஷின் சி தான் வரும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கொஷின் டேக்கோட எக்ஸசைஸோட சால்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்கேன். அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கேட்க கூட சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ப்ராக்டிஸ்க்கு எடுத்துங்க. ஏன்னா கிராமர் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளால் அங்கே கேட்குற கொஷின்ஸில் டைமில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா லிட்டில் கன்ஃபியூஷனே நம்ம கண்டிப்பாக ஆப்ஷனை மாற்றி போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிராமர் பாட்டெலாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.